ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். கண்டிப்பா நம்ம சனிப்பயிற்சியில இருக்கக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி மக்கள் கேட்கிறாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்? 5 கிரக சேர்க்கை. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்ச்ல நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. முக்கியமா மார்ச் 6ஆம் தேதி சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். அது எல்லாருக்கும் தெரியும் பாக்கியப்படி. ஆனா தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. 12ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சூப்பர். அடுத்ததாக சூரிய பகவான் 15ஆம் தேதி என்ன பண்றார்? மீனத்திற்கு வருகிறார். சூப்பர். அடுத்ததாக புத பகவான் இவர் 3ஆம் தேதியே வந்துட்டார், மார்ச் 3. அடுத்ததாக அப்படி வரிசையா செவ்வாய் பகவான் மார்ச் எண்டில் ஏப்ரலில் என்ன பண்ணுறார்? மீனத்திற்கு வருகிறார். இப்படி இவங்க எல்லாருமே மொத்தமாக ஒரு இடமா சேர்ந்து மீனராசியில் சந்திக்கிறார்கள். இவங்க இந்த மீனராசியில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நற்பலன்கள் ஏற்படும்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் என்பதால் இவர்கள் அத்தனை பேருமே புனிதர்களாக அருள் தரக்கூடிய அற்புத கிரகங்களாக மாறிடுறாங்க. அவ்வகையிலே இவர்கள் அத்தனை பேருமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரிய ஜாப் கிடைக்க போகுது, கோடீஸ்வர யோகம் யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மீனராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சியை தொடர்ந்து வர இருக்கும் 5 கிரக சேர்க்கையினால இவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மார்ச் ஏப்ரல் யாருக்காக படைக்கப்பட்டது? எனக்கு யாருக்காக? அது உங்களுக்காக தான். காரணம், ராசியில் யார் இருக்கார்? சனி பகவான் இருக்கார். ஜென்ம சனி. உலகத்திலேயே ஜென்ம சனியை கூட ப்ராப்ளம்னு சொல்கிற ஒரே ஆள் நீங்கள் தான் சார். இப்பொழுதும் சொல்லுகிறேன், சனினால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஹீஸ் ஹைலி ப்ரொஃபஷனல். சார் சனியை லவ் பண்ணுங்கள் சார். தேவையில்லாமல் பர்சனல் சாப்டர்ஸ்குள்ளே உங்கள் ஒய்ஃபு, உங்களுடைய செகண்டரிலே அதுக்குள்ளே எதுக்குள்ளே வர மாட்டார். டீசெண்டாக வேலையை பிடி விட்டு அனுப்பிவிடுவார். அவருடைய டீலிங்ஸ் எல்லாம் ஒன்லி அஃபிஷியல் தான். பர்சனலாக நீங்கள் பொண்டாட்டி கூட சண்டை போடுங்க, போடாமல் போங்க, இதெல்லாம் சனிக்கு தேவையில்லாத விஷயம். எவ்வளோ ஹைலி ஜென்டில் பாருங்க அவன். என்ன அதுக்காகவே அந்த ஆளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம். ஆனால் இவனுக்கு இருக்கானுக்கு பாருங்க, 3-8 கூடிய சுக்கிர பகவான் உடம்புல உட்கார்றது, தேடி தேடி கண்டுபிடிச்சு ஒய்ஃபை கூட்டு மாட்டி விடுறது, உங்களுடைய பழைய கேஸ் எல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட மாட்டி விடுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணி விடுவான். இப்போ 3-8 கூடிய சுக்கிர பகவான் உடம்புல உச்சம் பெறுகிறார். யாரு உங்களுக்கு ஜென்ம எதிரியோ அவனே உச்சம் பெறுறான். யாரு? சுக்கிர பகவான். யாரு? அசுரகுரு. நீங்க யாரு? தேவகுரு பிரகஸ்பதியோட. அப்போ தேவகுரு பிரகஸ்பதியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அந்த வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகும்? ஒரு எதிரி வீட்டுக்கு வந்த பாஷா வீட்டுக்கு ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி சுக்கிர பகவான் இங்கே உச்சமாகும் பொழுது பெண்களாலேயே வழக்கு வரும். மீனராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த மார்ச் ஏப்ரலில் பெண்ணால் பிரச்சனை வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் நடக்கும். அது 3-8 கூடியவன் என்பதால், 8 உச்சம் என்பதால் ஆயுசு சம்பந்தப்பட்ட பயம் உங்களுக்கு அதிகமாகும். நமக்கு பிராணம் போயிடும், நமக்கு இது மாதிரி ஆகிடும், நமக்கு அவ்வளோதான், நம்ம வாழ போகிறதே கொஞ்ச நாள், எதையாவது சொல்லி உங்களை குழப்பி விட்டுருவாங்க. நீங்கள் தேவையில்லாமல் என்ன ஆகிடுவீங்க? ஒன்றுமே இல்லாததுக்கு போய் வருத்தப்பட்டு இருப்பீங்க. 8 கூடிய உச்சம் என்பதால் நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க. அசட்ஸ், நிலை சொத்துக்களாக நிறைய எஃப்டி போடுறது, சொத்து சேர்த்துறது, அது லேண்டு வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான நேரம் இது என்ன பண்ணுவீங்க. அதே நேரத்தில் 4-7 கூடிய பாதகாதிபதி உடம்புல இருக்கார். சந்தோஷம். இவன் நல்ல காலத்திலே டைவர்ஸ் பண்ணிவிடுவான். இவன் வேற உச்சம் பெற்ற சுக்கரனோட வேற சேர்ந்துருக்கான். உங்களுடைய பழைய கேஸ் உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு. நீங்கள் எதையாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அமைதி காத்து கூட மனைவியிட்ட பார்த்து, வணக்கம்மா, உங்கள்கிட்ட கணவராக நான் ஒர்க் பண்ணுறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 மாதம் அமைதியாக இருக்கிறது நல்லது. நீங்கள் ஏதாவது டைவர்ஸ் வழக்கில் ஈடுபடுறவங்களுக்குலாம் சொல்கிறேன், மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் மனைவி ஒரு பிராது கொடுத்துருக்காங்க, டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, வணக்கம், நமக்குள்ளே எதுக்கு காதல்ங்கிறது என்னன்னா அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு ஒரு 1.5 மாதம் நீங்கள் இந்த சாப்டரை டைலூட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. பதிலுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்னா 4 அன்னைக்கு கோர்ட்டில் சந்திப்பீங்க. இந்த மாதிரி ஆயிரும். டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து நடந்துடும். டைவர்ஸ் பண்ணிட்டு தான் விடும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். பழைய கேஸெல்லாம் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு பழைய கேஸெல்லாம் எந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். மீனராசிக்காரர்கள் இந்த ஒரு மாசத்துல இந்த பக்கம் என்னடான்னா சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறான், இந்த பக்கம் என்னடான்னா புத பகவான் உட்காந்துருக்கான், இந்த பக்கம் என்னடான்னா சூரிய பகவான் உட்காந்துருக்கான். 6 கூடையவன். மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப மோசமான நேரம். வழக்கு, வம்பு, போலீஸு, கேஸு, கட்ட பஞ்சாயத்து ஒன்று முடியலன்னா அதாச்சும் வரும். அப்போ என்ன பண்ணும்? சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் ஒன்று சொன்னேன், அதை போய் பாருங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளே படுத்திருந்தீங்கன்னா கூட கதவை திறந்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அமைதி காத்தல் உங்களுக்கு நலம்.
நீங்கள் உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தை இவ்வளோ தான் எங்கள் உலகம், எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரையுமே தெரியாதுன்னு ஒரே நடிப்பாக நடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு பழைய எக்ஸ் ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, போங்க அப்படியே போங்க, டைவர்ஸ் பின்னாடியே வருது, போயிட்டே இருங்க, அங்கே தான் இருக்குது போலீஸ், ஃபோனை கைது பண்ணிடுவாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனை, முக்கியமாக கடன் வாங்காதீர்கள். முக்கியமாக இந்த சூது மாதிரியான ஆன்லைன் கேம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஈடுபடாதீங்க. 3-8 கூடிய சுக்கிர பகவான், ஆன்லைன் நெட்வொர்க்கிங், இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்கேமில் மாற்ற நேரம் இது. அழுத்தாதீங்கன்னு எவ்வளோ தூரம் சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்து அழுத்தின எல்லா காட்சும் போயிடுச்சு சார் அப்படிங்கிறது, அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ நமக்கு நல்லா பேசினா சார், சூப்பராக பேசினா சார், எனக்கு காசு கொடுக்குற மாதிரியே பேசினா சார், கிடைச்சா இருக்கிற காசை பிடிங்கிட்டு விட்டாங்க சார், இதெல்லாம் தான் நடக்கும். யார் சொல்வதை கேட்டோம், இந்த அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாலிசி மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணுறாங்க, டேய் எனக்கு ஒரு ஹெல்ப்புடா, பணத்தை தவிர நீ என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறது நல்லது. நம்பி கொடுத்தேன் சார், ஓடி போயிட்டான், சத்தியமாக ஓடி போயிடுவான், யார்ட்டையும் ₹1 கூட கொடுக்காதீங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் சார்? இவர்களுக்கு ஒரே ஒரு வழிபாடு தான், சுக்கிரமூர்த்தி. சுக்கிரன் உடம்புல உச்சம் பெற்றதால் லக்ஷ்மியை வழிபடணும், கஞ்சனூர் செல்ல வேண்டும், சுக்கிரனை தொடர்ந்து இருக்கணும். அதே நேரத்தில் புத பகவானும் உடலில் இருப்பதால் இந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும். ராகுவை வணங்கணும், டைவர்ஸ் ஆகாமல் இருக்கணும்னு வேண்டிக்கணும். முக்கியமாக இவங்க வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் என்னன்னா மகாலட்சுமி, லக்ஷ்மி சமேத பெருமாள். பெருமாளும் லட்சுமியும் தாயார் இருக்கக்கூடிய திருப்பதி ஒரு தடவை சென்று வாருங்கள், சூப்பராக இருப்பீங்க. சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பற்றி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, இது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமா இந்த 5 கிரக பயிற்சியும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே இருந்தா இந்த காலபுருஷ தத்துவத்திலே சுக்கிரன் உச்சம் அப்படின்னாலே சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் சுகபோகங்களை, ஆடம்பரத்தை, சௌந்தர்யத்தை எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்ம சுக்கிரன் தான். சுக்கிரனே உச்சம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொதுவாகவே ரொம்ப கம்ஃபர்ட்டாக, ரொம்ப பணவரவு, சுக்கிரன்னா தனவரவுன்னு அர்த்தம், பெரும்பணம் எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ பொதுவாகவே இந்த மார்ச் ஏப்ரல் மேலே எல்லா ராசிக்காரருக்குமே நிறைய காசு, பணம், துட்டு, மணி வருவதற்கான விஷயங்கள் வந்துடும். சுக்கிரன் உச்சங்கிறப்ப காதல் எங்கெங்கு திரும்பினும், ஏப்ரல் மேயிலே பசுமையிலே அதெல்லாம் அப்போ அது ஏப்ரல் மே, இது மார்ச், ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இளமைக்கான மாதம் இது. சில பேர் இப்போல்லாம் நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் கூட, உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு சார், எனக்கெல்லாம் இப்போ 50-52 வயசு ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு சார், நான் அப்படியே பிரம்மச்சரியாகவே இருந்துட்டேன். திடீர்னு ஒரு ஆளை பார்ப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும், எல்லாமே திரும்புதே நானே அப்படியே. சார் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு காதல்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தன்னால் நடந்துடும். அவங்க நமக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க, இனிமேல் நீ குடிக்கூடாதுப்பாங்க, விட்டுருவோம், இனிமேல் நீ வாழ்க்கையில் பெரிய அனுபவம், ஏதோ ஒரு சக்தி பாருங்க அவங்களுக்காக பண்ணுறதா நினச்சி நீங்கள் உங்கள் லைஃபையும் மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் காதலின் அற்புதம். நல்ல காதல் வாழ வைக்கும். ஸோ அப்போ சுக்கிர பகவான் என்ன பண்ண உச்சமாகிறார். இதோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, எல்லா கிரகங்களுமே காலபுருஷ தத்துவத்தின்படி குருவின் வீட்டுக்கு வராங்க. 2 விஷயம் இருக்கு பிருந்தா, எந்த கிரகமாக இருந்தாலும் குரு வீட்டுக்கு வந்தால் புனிதராயிருவாங்க. ஸோ குருவிட வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வர்றது மிக அற்புதமான விஷயம். இவர்கள் பொதுவாகவே யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடியவராக இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக நான் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, இந்த பக்கம் மிஸ்டர் சனி, இந்த ஆள் இப்போ தான் பெயர்ச்சி ஆனார், 6ஆம் தேதியிலிருந்து மீனராசியில் உச்சம் பெற்றார் குருவுடைய வீட்டில். இந்த பக்கம் மிஸ்டர் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சார், இது 12ஆம் தேதி. இனி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே நடக்காது. கண்டிப்பா இந்த 5 கிரக சேர்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்வது சாமிஜி? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினமும் வாருங்கள், வந்து என்னை சந்தியுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வந்து ஒரு தடவை இப்போ பார்த்துட்டு இந்த விஷ்ணுமாயாவை வழிபட்டு சென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாகும்.